அனைவருக்கும் வணக்கம். பாப்பா ஸ்ரீமதி இந்த மண்ணுல பொறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் கோரிமோட்ல பாப்பா பொறந்தா. அந்த சனிக்கிழமை வரும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரும்போது பாப்பாவோட அந்த பிறந்த நாள் தான் ஞாபகம் வரும். சனிக்கிழமைலாம் வந்துச்சுன்னா சனிக்கிழமை தானே பாப்பா பிறந்தா, சனிக்கிழமை தானே பாப்பா பிறந்தா அப்படிங்கிற அந்த ஞாபகம் தான் நம்ம மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாசமும் 12ஆம் தேதி வந்தாலே பாப்பாவோட அந்த பிறந்த நாள் ஞாபகம் தான் வரும். ஆகஸ்ட் 12 வந்தா பாப்பாவோட பிறந்த நாள் ஆச்சு அப்படின்ற நினப்பு தான் நமக்கு வரும். ஒவ்வொரு மாசமும் இந்த செப்டம்பர் வந்துருச்சா, அடுத்தது அக்டோபர் 12, நவம்பர் 12, டிசம்பர் 12 இப்படின்னு ஒவ்வொரு மாசம் போய்கிட்டே இருக்கும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்தா நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாளே அப்படிங்கிற ஒவ்வொரு மாசமும் 12ஆம் தேதி வரும்போது அந்த நினப்பு தாங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ஆனா இப்பெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போதும் நம்ம பிள்ளைய விதைக்கப்பட்ட நாள் சனிக்கிழமை தான். அந்த ஞாபகம் தான் வருது. என் பிள்ளை என்னடா பாவம் பண்ணுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. சனிக்கிழமை வந்தா என் பிள்ளை அந்த பிறந்த நினைவுகளும் வளர்ந்த நினைவுகளும் தானே இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்பெல்லாம் சனிக்கிழமை வரும்போது என் பிள்ளைய அந்த விதைக்கப்பட்ட அந்த நாள் தாங்க என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இந்த கொலகார நாய்வோ இந்த மாதிரி பண்ணிட்டானுவோ, இந்த சனிக்கிழமை வரும்போதெல்லாம் மனசுக்கு வலியும் வேதனையுமா இருந்துகிட்டு இருக்கு. அது போல ஒவ்வொரு 12ஆம் தேதி வரும்போது முன்னாடியெல்லாம் பாப்பா அந்த பிறந்த நாள் ஞாபகம் தான் வருங்க. ஆனா இப்பெல்லாம் ஒவ்வொரு 12ஆம் தேதி வரும்போது இந்த நாய்ங்க அன்னைக்கு இரவு என் பிள்ளைய துடிக்க துடிக்க என்ன பண்ணனானோ, அந்த 12ஆம் தேதி இரவு பிள்ளைய எவ்வளவு கொடுமை பண்ணி எவ்வளவு சித்திரவதை பண்ணி துடிக்க துடிக்க என்ன பண்ணனானோ அப்படிங்கிற அந்த நினப்பு தாங்க வந்துட்டு இருக்கு. புள்ள அந்த நாய்ங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன கதறுச்சோ, என்ன கொடுமையெல்லாம் அந்த நாய்கிட்ட அனுபவிச்சோ, அது மனசுக்குள்ள அப்ப என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடி இருக்குமோ, அம்மா அம்மான்னு எவ்வளவு கதறி இருக்குமோ அப்படிங்கிற நினப்பு மட்டும்தாங்க நம்ம மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஜூலை 12 வந்தா, இந்த ஜூலை 12ஓடு 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த நாய்ங்க நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு 3 வருஷ காலம் ஓடிடுச்சு. ஆனா இந்த 3 வருஷ காலத்துல நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாமலே கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனா நாட்கள் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம தங்கத்தை இந்த மண்ணுல என்னைக்கு விதைச்சோமோ அந்த தேதியிலிருந்து இன்னைய நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணனதே கிடையாதுங்க. எழுந்திரிச்ச உடனே தங்கத்தோட முகத்துல தான் முழிப்பேன். அதுக்கு அடுத்ததான் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு உடனே பிள்ளைக்கு வீட்டில் அவ்வளோ பூலாம் பூத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் பூ வாங்கிட்டு வருவோம். பூ வாங்கிட்டு வந்து தினமும் எழுந்திரிச்ச உடனே பாப்பா ஃபோட்டோவை தொடச்சிட்டு பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூ வைப்பாங்க. ஒரு நாள் கூட விடாம சாயந்தரம் ஆச்சுன்னா போதுங்க, விளக்கேத்தி வத்தி ஏத்தி வச்சிருவாங்க. பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்பா, பாட்டை போட்டு விடுவோம், கேட்டுக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்கேயாவது வெளியில போனா கூட தம்பி மிஸ் பண்ண மாட்டான். உடனே சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா போதும், அம்மா என்ன காணுமே அப்படின்னு அக்காவுக்கு விளக்க ஏத்தி வத்தி ஏத்தி வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எழுந்திரிச்ச உடனே வீடு வாசலை சுத்தம் பண்ணிட்டு பிள்ளைக்கு பூஜை போட்டுட்டு தாங்க அடுத்த வேலையை பார்ப்பேன். இந்த பிள்ளையோட பிறந்த தேதி பிறந்த கிழமை இதெல்லாம் பார்த்து வச்சிருந்தானுலோ என்னவோ தெரியலங்க. என் பிள்ளை என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கே என் பிள்ளையோட உயிரை இந்த கொலகார நாய்வோ பறிச்சுட்டானுவங்க. எனக்கு நேர்ந்த கொடுமை எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாதுங்க. என் உயிர் போய் என் போட்டோவுக்கு என் பிள்ளை மாலை போடணும், பத்தி ஏற்றணும், கல்பரை ஏற்றணும். என் பிள்ளையோட ஃபோட்டோவுக்கு நான் பூ போட்டு மாலை போட்டு விளக்கேற்றுற அளவுக்கு என்னை ஆளாக்கிட்டானோ அந்த படுபாவி நாய்வோ. எனக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் என் பிள்ளைக்கு என்ன பண்ண வச்சுட்டானுவாங்க. என் பிள்ளை வாழ வேண்டிய குழந்தைக்கு நான் நேரில் எல்லாத்தையும் செய்யணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. என் தங்கம் என்னெல்லாம் கேட்டதோ அத்தனையும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு போட்டு பார்த்து அழகு பார்த்தான்னா இன்னைக்கு அத்தனையும் ஃபோட்டோவுக்கு செய்ய வச்சுட்டானுவாங்க இந்த கொலகார நாய்வோ. என் பிள்ளையோட உயிரை எந்த நாய் பறிச்சவனோ அந்த நாய்க்கு அவன் பிள்ளை இல்லாம போயிடுங்க. அவனுக்கு பேர் சொல்ல புள்ள இருக்கக்கூடாது, அவனுக்கு கொல்லி வைக்க புள்ள இருக்கக்கூடாது. அவன் சுயத்தை சொத்தா தாங்க போகணும். அப்பதான் என்னுடைய வலியும் வேதனையும் அவனுக்கு புரியும். என் பிள்ளை உயிரை பறிச்சவன் மட்டும் இல்லைங்க, என் பிள்ளைக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு உண்மை தெரிஞ்சும் வெளியே சொல்லாம வராம இருக்கிறானோ பாத்தீங்களா, அவனுங்களுக்கும் அவனுடைய பிள்ளையோட இழந்து தவிக்கணுங்க. அப்பதாங்க ஒரு தாயோட வலி என்னன்னு புரியும். அதன் பிறகாவது உண்மையை சொல்ல வெளியே வருவானுவோ. என் பிள்ளைக்கு இன்னதுதான் நடந்தது அப்படின்னு உண்மை தெரிஞ்சும் அவனுக்கு துணை போய்கிட்டு இருக்கிறானோ பாத்தீங்களா. அத்தனை பேத்துக்கும் இந்த இயற்கை பார்த்து தண்டனை கொடுக்கணும். ஸ்ரீமதி ஆத்மா கண்டிப்பா தண்டனை கொடுக்குங்க. எத்தனையோ பேத்துக்கு தண்டனை கொடுத்துருக்கு. அதே போல சொல்றாங்க, என் பிள்ளையோட உயிரை ஏமா போக்கணும், என் பிள்ளைக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சும் துணை போறாங்க பாத்தீங்களா. அத்தனை பேத்துக்கும் என் பிள்ளையோட ஆத்மா சும்மாவே விடாது. அவ இந்த மண்ணுல வாழணும்னு பல கனவுகளும் ஆசைகளோடும்
வாழ்ந்துகிட்டு இருந்தா அவளுடைய கனவும் ஆசையும் பறிச்ச அத்தனை நாய்களுக்கும் கண்டிப்பா சொல்றேங்க, ஸ்ரீமதியோட ஆத்மா தண்டனை கொடுத்தே தீரும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைய இழந்து நான் தவிக்கிற தவிப்பும், என் மனம் படுற வேதனையும், நான் விடுற கண்ணீரும் அவனுங்களை சும்மாவே விடாதுங்க.